ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம கூட இருக்க இந்த சேரடா டிவில நெறைய சர்ப்ரைசஸ் நம்மளுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்னா இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டூ டுடேஸ் வீடியோ. Sierra டிவியோட பிரைஸ் வந்து 18.79 லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதான் Sierra டிவியோட கீ. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு அழகான எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகுற மாரி ஒரு டிஆர்எல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் அதிலேயே வந்துட்டு சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இந்த ஹெட்லாம்ப் யூனிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு யூனிட். பிகாஸ் இதுல வந்து 16 எல்இடி செட்டப் வந்து குடுத்துருக்காங்க. 8 வந்து லோ பீம்க்கும், 6 வந்து ஹை பீம்க்கும், 2 வந்து அடிஷனலா பூஸ்டர் ஃபங்ஷனுக்கும் வந்து குடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வந்து எப்ப 80 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து கிராஸ் ஆகுதோ, அப்போ வந்து இந்த 2 எல்இடிஸ் வந்து ஹெட்லாம்போட பிரைட்னஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஐஸ் கியூப் ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஏர் கர்டைன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறனால வெஹிக்கிளோட ஹீட் டிசிபேஷனுக்கும் டைனமிக்ஸ்க்கும் டெஃபினட்டா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இருக்க அந்த கிரில்ல வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு அந்த கிரில்லஸ் லுக்கை வந்து Sierra டிவில வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் யோர் 360 கேமரா. அண்ட் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்ல 6 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த 6ல வந்துட்டு வெஹிக்கிளோட வீல் ஆர்ச்லயும் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் உங்களால வந்து பார்க்க முடியும். பிகாஸ் இதுல வந்து ஆட்டோ பார்க்கிங்கும் வந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டும் வந்து கூட. அண்ட் இருந்து இந்த Sierra டிவியை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த கிரில்லோட டிசைன் ட்வீக்கை வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் யோர் ரடார் ஃபார் யுவர் ADAS. Sierra டிவியோட சைட் ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த செக்மெண்ட்லயே லாங்கான ஒரு வீல் பேஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. தட் இஸ் 2730 அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ Sierra டிவில இந்த பேட்டரி பேக்கை கவர் பண்றதுக்கு Sierraக்கு வந்து டெடிகேட்டடா வந்துட்டு ஒரு ஆக்சரிஸ்ல வந்துட்டு ஒரு கேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால நீங்க ஏதாச்சும் ஒரு ஆஃப் ரோடிங்ஸ்லாம் வந்து போறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட பேட்டரி பேக் ஆகட்டும், உங்களோட மோட்டார்ஸ் வந்து ஆகட்டும் கம்ப்ளீட்டா வந்து சேஃபா இருக்கும் அப்படின்றது ஒரு அடிஷனல் சேஃப்டி வந்து கூட. அண்ட் வெஹிக்கிளோட டயர் சைஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதில் வந்து R19 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. when it comes to the டயர் சைஸ் 225/55ல வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஏரோ இன்சர்ட்ஸோடையும் வந்து இருக்கு அப்படிங்கிறனால வெஹிக்கிளோட டிராகை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஓஆர்விஎம்ல வந்துட்டு இன்டெகிரேட்டரா இண்டிகேட்டர்ஸ் 360 கேமராஸ். அண்ட் ஆல்சோ இந்த 360 கேமரால ஒரு அடிஷனலான ஒரு பாயிண்ட் இருக்கு. அது நான் வெஹிக்கிளை வந்துட்டு இன்டீரியர் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் ஃபிளஷ் டோர் ஹேண்டில்ஸ் இதுல வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு இலுமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல டோர் ஓப்பன் பண்றதுக்கு டெஃபினட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வெஹிக்கிளோட கோ டிரைவர் சீட்டுமே வந்துட்டு 4-வே பவர்டு சீட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் ஃபைனலி பேசஞ்சர் இன்ஃபோர்டைன்மெண்ட்டும் வந்து இருக்கு. இது நம்ம Sierraல வந்து பார்த்துருப்போம். பட் இந்த 3 இன்ஃபோர்டைன்மெண்ட் வரும்போது அவங்க ஹெச்ஓடி வந்து ஆஃபர் பண்ணாம இருந்தாங்க. இப்போ இந்த Sierra டிவில 2 இன்ஃபோர்டைன்மெண்ட் ஒரு கிளஸ்டர் அலாங் வித் ஹைப் ஏஆர் அப்படின்ற இந்த ஹெச்யூடி யூனிட்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் ஆல்சோ. அண்ட் வெஹிக்கிளோட இந்த சைட் ப்ரொஃபைல அந்த ஓல்டு Sierraவோட அந்த லுக்கை வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இந்த இடத்துல ஜென்ரலா இந்த பழைய Sierraல இந்த இடத்துல கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸ் பேக் வந்து இருக்கும். பட் இந்த Sierraல வந்துட்டு அந்த லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு. ஒரு ஹார்ஸை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். பிஃபோர் ஜம்பிங் இன்டு த ரியர் சீட்ஸ் இந்த ரியர் டோர்ல வந்து சிசர் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த வெஹிக்கிளோட டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல இன் ஜென்ரலாவே மழை காலத்துலயும் சரி ஆஃப் ரோடிங்லாம் போற இடத்துல சேர் அடிக்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த மாதிரி Sierra டிவில வந்து டெபாசிட் ஆகாது அப்படின்னு வந்து கிளைம் வந்து பண்றாங்க. அண்ட் ரியர் விண்டோல சன் பிளைண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பார்ட்டியும் வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் ஆர்ம் வச்சுக்கிற எல்லா இடத்துலயும் ரெஸ்ட் இடத்துல சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ். பட் இந்த டோர் பேனல்லையும் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு கிளாஷி ஃபினிஷ் வந்து இருக்கு அப்படிங்கிறனால பார்க்கறதுக்கு ப்ரீமியமா இருந்தாலும் வந்து கூட கண்டிப்பா டஸ்ட் வந்து டெபாசிட் ஆகும். நம்ம சீக்கிரமா அதை வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து கூட. ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அம்பர்லா ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எங்க வைக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல சீரியஸ்லி. அண்ட் ஒரு இலுமினேஷனும் வந்து இருக்கு அப்படிங்கிறனால நைட் டைம்ல டோர் ஓப்பன் பண்றப்ப இது ஒரு ஆட் ஆன் சேஃப்டியா இருக்கும் அப்படின்றத டெஃபினட்டா வந்து சொல்லலாம். Sierra டிவில ஒரு லாங்கான ஒரு வீல் பேஸ் வந்து இருக்கிறது. குவாட் வீல் டிரைவ் செட்டப் இல்லாம ரியர் சீட்ல வந்து நல்ல ஒரு வைடான ஒரு லெக் ரூம் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ல 2 டைப் சி சார்ஜர்ஸ், அதுல ஒன்னு வந்து 65 வாட்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று மல்டிமீடியா போர்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறனால இங்க இருந்தே நம்மளால டிரைவரோட இன்ஃபோடைன்மெண்ட்ல நம்மளால ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் கன்வீனியன்ஸ் ஆஸ் வெல். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கனெக்ட் பை யூசிங் எ ஒயர் ஆர் எல்ஸ் ஒயர்லெஸ்ல நம்ம பை டிஃபால்ட்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரியர் சீட்ல 3 பேருக்குமே செப்பரேட்டா வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் ரியர்ல வந்துட்டு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் 2 கப் ஹோல்டர்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அலாங் வித் தட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் 2 ஸ்டெப் ரியர் ரிக்ளைனிங் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் இதை ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் திஸ் இஸ் தி செகண்ட் ஸ்டெப். இது நம்ம வெஹிக்கிளோட லாங் டிஸ்டன்ஸ் டிரைவை வந்துட்டு இன்னும் வந்து கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு இது டெஃபினட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
Sierra டிவியோட ரியர் சீட்ல வந்து இருக்கேன். டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2மே என்னோட ஹைட்டுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். மை ஹைட் இஸ் 5.5. எனக்கு ரொம்ப அமேசிங்கான ஒரு லெக் ரூம் வந்திருக்கு. இன் ஜெனரலாவே ஈவில வந்து தை சப்போர்ட் இருக்காது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம். பிகாஸ் ஆஃப் த பேட்டரி பேக். பட் Sierra டிவில அமேசிங்கான ஒரு தை சப்போர்ட்டும் வந்திருக்கு. 6 ஃபீட்ல இருந்தீங்கனாலும் அடிக்வேட்டான ஒரு ஹெட் ரூமும் வந்திருக்கு. கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் க்ளோசிங்ல ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ரீடிங் லேம்ப்ஸ் வந்து எல்இடிஸ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. ஃப்ரண்ட்ல இருக்க சீட் பெல்ட்ஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால ஆட் ஆன் சேஃப்டி பிளஸ் கன்வீனியன்ஸ் ஆஸ் வெல். பட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் கோ டிரைவர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, டிரைவர் சைடில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஹியர் இஸ் யுவர் சார்ஜிங் சாக்கெட். வெஹிக்கிளோட ரியரில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட்டான ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸ்பாய்லரில் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் க்ளாஷி பிளாக் ஃபினிஷ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓவராலாக வெஹிக்கிளோட லுக்கி வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. என் டு என் கனெக்ட் ஆகிற மாதிரி டெய்ல் லேம்ப்ஸ், அதுலேயே சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸையும் கம்ப்ளீட்டாக ஸ்பாய்லர் கீழே வந்து ஹைட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறனால ஓவராலாக வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் லுக்கும் வந்து நல்லாவே வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் யர் Tata Motors logo, Sierra.EV, and this one is a rear wheel drive setup, not a quad wheel drive. And இதில் வந்து பவர்டு டெயில்கேட் வித் கெஸ்டர் கண்ட்ரோலோட வந்து கொடுக்குறாங்க. பட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. பிகாஸ் காம்படிட்டர்ஸ் எல்லாத்தோட டெயில்கேட்டும் ரொம்ப குயிக்காக வந்து ஓப்பன் ஆகும். 622 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதாவது அது வந்து டில் த ரூஃப் வரைக்கும் அவங்க வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ரூஃப் வரைக்கும் நம்ம வந்து லக்கேஜ் வந்து லோட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்க் ஃபின் ஆண்டனால ஒரு கேமரா அண்ட் இஐஆர்விஎம் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கும். அது இல்லாதனால கண்டிப்பாக நம்மளால பார்சல் ட்ரே வரைக்கும் தான் நம்மளால லக்கேஜ் வந்து லோட் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் யுவர் சார்ஜர். வெஹிக்கிளோட நீங்கள் வாங்குறப்ப 3.3 கிலோவாட் சார்ஜஸ் தான் வரும். இந்த Sierra.EVயில் இருக்க 75 கிலோவாட் பேட்டரி பேக்கை இது மூலமா நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்றப்ப ஆல்மோஸ்ட் 22 ஹவர்ஸ் வந்து எடுக்கும். இல்ல உங்களுக்கு 7.2 வேணும் அப்படின்னா அடிஷனலா 60,000 வரைக்கும் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நோ ஸ்பேர் வீல்ஸ், பஞ்சர் கிட் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ரியர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ ரியர் வீல் டிரைவ். அண்ட் ரியர் வீல் டிரைவ்ல இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து இருக்கு. கண்டிப்பா ரியர் வீல் டிரைவ்னாலே இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து வந்தே ஆகணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு ரூல் அப்படின்னு வந்து நான் டெஃபினட்டா வந்து சொல்லுவேன். அண்ட் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த டிரைவர் டோர். Sierra.EVல வந்துட்டு வாக்கவே லாக்கும் அப்ரோச் அன்லாக்கும் வந்து இருக்கு அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட். இந்த கீயை பாக்கெட்ல வச்சு நீங்க வெஹிக்கிள் பக்கத்துல ரீச் ஆனாலே வந்து போதும், ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிடும். அண்ட் வெஹிக்கிள் இருந்து நடந்து போறப்ப ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் ஆஸ் வெல். டிரைவர் சைடில் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கோ டிரைவர் சைட்லேயும் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்கலாம். பட் தே ஹவ் மிஸ். அண்ட் ஆம்ரெஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல், இந்த இடத்துலையும் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் ரியரில் பார்த்த மாதிரியே. பட் இது எல்லாமே வந்து டஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும். நம்ம தான் வந்து கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஓஆர்விஎமோட செலக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. இந்த இடத்துல தான் பவர் விண்டோட லாக் இருக்கும். இது நம்ம டேப் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் 6 ஃபீட்டில் மேலே இருக்கவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீ வந்துட்டு அடிக்கடி டேப் ஆகிட்டே இருக்கிறப்ப ஆக்சிடென்டலாக இந்த சுவிட்சை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணுறப்ப வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். பவர் விண்டோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் திஸ் தி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ப்ராப்பர் அம்பர்லா ஹோல்டர் இதே மாதிரி ரியர் சீட்ல வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்திருக்கும். பிகாஸ் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி அந்த அம்பர்லா ஹோல்டர் வந்து இருந்திருக்கும். இந்த டிரைவர் டோர்லயும் ஒரு இலுமினேஷன்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஜம்ப் இன் டு த டிரைவர் சீட். டிரைவர் சீட்ல 6-வே பவர்டு சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அலாங் வித் 3 மெமரி ஃபங்க்ஷன்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது டே டு டே லைஃப்ல ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ வெல்கம் அண்ட் குட் பை ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. அப்படிங்கிறனால வெஹிக்கிளோட இக்னிஷன் ஆஃப் பண்றப்ப சீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிட்ராக்ட் ஆகிறனால ஏறுறக்கும் இறங்குறக்கும் ரொம்ப வந்து வசதியா இருக்கும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட். ஸோ வெஹிக்கிளுக்கு உள்ளே வந்தவுடனே இந்த ப்ரீமியம் டேஷ்போர்ட் தான் நம்மளை வந்து வெல்கம் வந்து பண்ணுது. எல்லா இடத்துலையும் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான். இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்துருக்கு. இது வந்து வெஹிக்கிளோட ஸ்பீக்கர்ஸ் ஆஸ் வெல். சோனிக் ஷாஃப்ட் சவுண்ட் பார்னு சொல்லிட்டு இதில் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக க்ளோஸ் டு 12 ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. இதுவே வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. பட் இதை இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி டால்பி அட்மாஸோட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ரொம்பவே வந்து நல்ல விஷயம். இந்த டால்பி அட்மாஸை நீங்கள் டெஃபினட்டாக காரை என்கொயரி பண்ணுறப்ப இதை யூஸ் வந்து பண்ணி பாருங்க. இந்த இன்ஃபோடைன்மெண்ட்லேயே வந்துட்டு இந்த டால்பி அட்மாஸோட டெமோ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட ஆடியோ சிஸ்டம் வந்து எவ்வளோ எக்யூப்டான ஒரு விஷயம் அப்படின்றத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். சரௌண்ட் சிஸ்டம்லாம் ரொம்பவே வந்து அமேசிங்காக வந்திருக்கு. அண்ட் கோ டிரைவர் இன்ஃபோடைன்மெண்ட், டிரைவர் இன்ஃபோடைன்மெண்ட் ரெண்டுமே வந்து ஒரு 12 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரெண்டுலேயுமே வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் கேம்ஸ்ன்றதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். சீராலேயே வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க கோ டிரைவரோட இன்ஃபோடைன்மெண்ட் ஐம் சேயிங். இதில் வந்துட்டு ஆர்கேட்ல கேம்ஸ் வந்து ப்ரீலோடடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கேமிங் கண்ட்ரோலரும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேமிங் கண்ட்ரோலர் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி நம்மளோட மொபைல் ஃபோன்ஸே கேமிங் கண்ட்ரோலரை பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் கன்வீனியன்ஸ். வெஹிக்கிளை சார்ஜ் போடுற டைமில் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிரைவிங் டைமில் கோ டிரைவரோட இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு டிரைவ் பண்ணுறப்ப அந்த வீடியோ ப்ளே பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளோட சேஃப்டி ஆஸ் வெல்.
சன்ரூஃபோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மேல வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டெடிகேட்டடா இந்த ஷேட ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து குடுத்திருந்தாங்க அப்டின்னா, ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேனோராமிக் சன்ரூஃப் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இந்த சன்ரூஃபோட கண்ட்ரோல்ஸ்க்கு இந்த சரவுண்டிங்லயே வந்துட்டு ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேத்தோட ஷேட்ஸ்லயுமே வேனிட்டி மிரர் இலுமினேஷனோட வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் தான் வந்துட்டு ஒரு ஹாலஜன்ல வந்து குடுத்துருக்காங்க. மத்தபடி இந்த ரீடிங் லேம்ப்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்இடிஸ்ல தான் வந்திருக்கு. ஒரு ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இதுல மட்டும் இஐஆர்விஎம் வந்து குடுத்துருக்கலாம். பிகாஸ் இந்த பிரைஸ் ஃப்ரேம்ல இஐஆர்விஎம் குடுத்திருந்தாங்க அப்டின்னா, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து Sierra டிவி வந்து இருந்திருக்கும். பட் சின்ன விஷயம் தான் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசர் அப்டின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த இன்ஃபோடெயின்மென்ட் பத்தி நம்ம வந்து பார்த்திருந்தோம். பட் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வந்து பார்க்குறப்ப, இந்த 360 கேமராவோட கிளாரிட்டி. இந்த 360 கேமராவோட கிளாரிட்டில 3டி ஆப்ஷனும் வந்திருக்கு. இது போக டிரான்ஸ்பரன்சி மோடும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து மைல்டான ஒரு ஆஃப் ரோடிங் ஏதாவது நம்ம வந்து போறோம் அப்படின்றப்ப, வெஹிக்கிளுக்கு அடியில என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, காருக்கு அடியிலலாம் வந்து கேமரா இல்ல. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா வந்து யூஸ் பண்ணி தான் ப்ரீ ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் தான் வெஹிக்கிளுக்கு அடியில அப்படியே லே பண்ணிட்டே வரும். ஸோ ஒரு நல்ல விஷயம் கூட டெஃபினட்டா ஆஃப் ரோடு போறப்ப கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏசி வென்ட்ஸோட சரவுண்டிங்ஸ் எல்லா இடத்துலயுமே ஒரு மேட் குரோம் ஃபினிஷ்ல ஒரு லைனிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் மட்டும் இன்னும் பிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து மெயின்டெயின் பண்றாங்க. டியூவல் ஜோன் எஃப்ஐடிசி இஸ் தேர். 2 பேத்துக்குமே செப்பரேட்டா டெம்பரேச்சர் நம்மளால வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். மத்த எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து டச் பேட்ஸ்ல தான் வந்திருக்கு. இதையும் வந்து பட்டன்ஸ்ல வந்து குடுத்திருந்தாங்க அப்படின்னா, சேஃப்டி வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போயிருக்கும் அப்படின்றத நான் டெஃபினட்டா வந்து சொல்லுவேன். அண்ட் அவங்களோட ஷிஃப்டர்ஸ் ட்ரஸ்ட் மீ அவங்க ஷிஃப்டர்ஸ வந்து ரொம்பவே நல்லா கேலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டிரைவ் மோட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகல அப்படின்னா, 2 வாட்டி நான் டிரைவ் மோட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் டூ ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் நான் வந்துட்டு ஷோரூம்ல இருந்து வண்டி வந்து ஓட்டிட்டு இருந்திருப்பேன். எங்கேயுமே வந்து ஷிஃப்டர்ஸ் நான் டபுள் டேப் வந்து பண்ணவே இல்ல. ரொம்பவே வந்து நல்லா கேலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்னடா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து இல்லையே அப்படின்னா, எஸ் திஸ் இஸ் எ எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வெஹிக்கிள். பட் அதுக்கு டெடிகேட்டடா பட்டன்ஸ் வந்து கிடையவே வந்து கிடையாது. இனிமேல் நீங்க சீட் பெல்ட் போட்டு டிரைவ் மோட் ஷிஃப்ட் பண்ணி நீங்க வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து ரிலீஸ் ஆயிரும். வெஹிக்கிள பார்க் பண்றப்ப டைரக்ட்டா பார்க் மோட் நீங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அப்படின்றப்ப பார்க்கிங் பிரேக்கும் எங்கேஜ் ஆயிடும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் கன்வீனியன்ஸ். ஆட்டோ ஹோல்டோட பட்டன்ஸ் எல்லாமே டிரைவரோட ரைட் சைட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டோட பட்டன்ஸ், டெரெயின் மோட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 6 டெரெயின் மோட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அவங்களோட குவாட் வீல் டிரைவ்ல. ஸோ ஈகோ ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் சிட்டி மோட் இஸ் தேர். ஸோ ஆல் டுகெதர் 3 மோட். குவாட் வீல் டிரைவ் போறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு பூஸ்ட் மோடுன்னு சொல்லிட்டு அடிஷனலா இன்னொரு இன்னொரு மோடு வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஆட்டோ பார்க் இருக்கு. ஹெச்ஓடி இஸ் தேர். ஹெச்ஓடி நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப, இதோட செட்டிங்ஸையும் நம்மளால வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதோட பிரைட்னஸ் நம்மளால அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். பொசிஷன் வந்துட்டு நம்ம டிரைவரோட ஹைட்டுக்கு தகுந்த மாரி நம்மளால வந்து பொசிஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமும் வந்து கூட. அண்ட் இந்த ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர்ல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம், நீங்க மேப்ப வந்து இன்ஃபோடெயின்மென்ட்ல கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், கிளஸ்டருக்கு அத வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு அடிஷனலான ஒரு பெனிஃபிட் ஆஸ் வெல். பிகாஸ் என்னதான் கோ டிரைவருக்கு தனியா இன்ஃபோடெயின்மென்ட் இருந்தாலும் சரி, டிரைவருக்கு ஒரு பெரிய இன்ஃபோடெயின்மென்ட் இருந்தாலும் சரி, டிரைவரோட டிஸ்ட்ராக்ஷன் லெவல கம்மி பண்றதுக்கு கிளஸ்டர்ல இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். நெறைய மேனுஃபேக்சரர்ஸ் இத ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஆக்சிடென்ட்ஸ கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இது போக ஹெச்ஓடிலயுமே வந்துட்டு அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமும் வந்து கூட. எல்லா விஷயத்திலயும் டாடா மோட்டார்ஸ் இப்ப இந்த Sierra டிவிய ஃபீச்சர்ஸ்ல ஃபுல்லி லோடடா வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காகவே டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய கூடஸ் வந்து குடுக்கலாம். அண்ட் இந்த இடத்துலயும் ஆம்பியன்ட் லைட்டிங் நம்மளால வந்து பார்க்க முடியுது. பகல்லயும் ஆம்பியன்ட் லைட்டிங் டேஷ்போர்டு கீழ வந்து நல்ல பிரைட்டா வந்து இருக்கிறத என்னால வந்து பார்க்க முடியுது. இந்த ஃப்ளோட்டிங் ஐலேண்ட் கீழயும் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இது அவங்களோட மியூசிக் கூடயும் வந்துட்டு சிங்க் ஆகுது அப்படிங்கிறனால, மியூசிக் தகுந்த மாரி ஃபிளிக்கர் ஆகுறத நம்மளால வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துல அவங்களோட டீகட் ஸ்டீரிங் வீல், அவங்களோட கிளாஸி பிளாக் ஃபினிஷ்ல இருந்த அதே இல்லுமினேட்டர் ஸ்டீரிங் வீல் லோகோ தான் இங்கேயும் ஸ்டீரிங் வீல் தான் இங்கேயும் வந்து கன்டின்யூ ஆகுது. இத மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் திஸ் இல்லுமினேஷன். இந்த இடத்துல வந்து நெறைய டஸ்ட்ட வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸ்கிராட்ச்ச வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து சொல்றேன். ஆர் எல்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து ஸ்கிராட்ச் கார்ட் அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டீரிங்கோட லெஃப்ட் சைட்ல வந்துட்டு வால்யூமோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. ஃபோனோட கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணலாம். ஏடாஸோட கண்ட்ரோல்ஸ் வந்து ரைட் சைட்ல வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, ரைட் சைட்ல வந்துட்டு ஹெட் லேம்போட கண்ட்ரோல்ஸ், இண்டிகேட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. அண்ட் லெஃப்ட் சைட்ல வந்துட்டு வைப்பர்ஸ் அண்ட் வைப்பர்ஸ்ல ஆட்டோ வைப்பர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயமும் வந்து கூட. எதுக்குடா பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படின்றப்ப, மல்டி மோட் ரீஜன் ஈவில வந்துட்டு மல்டி மோட் ரீஜன கஸ்டமைஸ் பண்றதுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து இன் ஜெனரலா வந்து ஆஃபர் பண்றாங்க. சேம் கோஸ் ஹியர் ஆஸ் வெல். ஸோ ஆஸ் ஐ செட் நல்ல கிளாரிட்டியான ஒரு 360 கேமரா வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. பட் இது போக ஒரு அடாப்டிவ் கேமரா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நம்ம வந்துட்டு நான் ஸ்டீரிங்க வந்துட்டு லாக் பண்ணி புடிக்கிறேன் அப்படின்றப்ப, ஸோ இப்ப நம்ம ரொட்டேட்
ரொட்டேட் பண்றேன் இல்லையா? இந்த ஸ்டீரிங் வந்து கம்ப்ளீட்டா டெட்லாக் நம்ம பண்றப்ப, இதோட கேமரா வந்து திரும்புற மாரி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். அடாப்டிவ் கேமரா அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் வந்து கால் அவுட் பண்றாங்க. கேமரா வந்து திரும்பாது. பட் இந்த வைட் ஆங்கிள் கேமரா வந்துட்டு அத கவர் பண்ணி ஃபுல்லா அந்த கார்னர்ல இருக்கிறத வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்குது அப்படிங்கிறனால, வெஹிக்கிள வந்துட்டு கம்ப்ளீட்டா சேஃபா பார்க் பண்றதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதையும் நெறைய மேனுஃபேக்சர்ஸ் இந்த செக்மென்ட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா டே டு டே லைஃப்ல ஒரு வொர்த்தான ஒரு ஃபீச்சரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் டு ஏசி வென்ட்ஸ் 2 டைப் சி சார்ஜர் வந்து ஆஃபர் பண்றாங்க. 65 வாட்ஸ் ஒரு டைப் சி சார்ஜர் இருக்கு. ஒண்ணு வந்து மல்டிமீடியாக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு செப்பரேட்டா ஒரு ஹோல்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்மளோட வாலெட், கார்ட்ஸ் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். 2 கப் ஹோல்டர்ஸோட வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அலாங் வித் த கீ உங்களோட என்எஃப்சி கார்டு ஒண்ணு ஆஃபர் வந்து பண்றாங்க. நம்மளோட பி பில்லர்லயும் இந்த என்எஃப்சியோட லோகோ வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல டேப் பண்றப்ப வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிரும். வெஹிக்கிளோட இக்னிஷன டர்ன் ஆன் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க கார்ட வந்து பிளேஸ் பண்றீங்க அப்படின்றப்ப ஆத்தென்டிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஃபர்தரா நம்ம வந்து டிரைவ் வந்து பண்ணி போலாம். பட் இவ்ளோ விஷயமும் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப புடிக்காத ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த மெக்கானிக்கல் கீ. மெக்கானிக்கல் கீய தனியா வந்து ஆஃபர் பண்றாங்க. அவங்களால அந்த கீக்குள்ள வந்து வைக்க முடியாது. ஸோ அவங்க கீ வந்துட்டு ரொம்ப வந்து டிஃபரெண்ட்டா வந்து இருக்கு. ரவுண்ட் ஷேப்ல வந்து குடுத்துருக்காங்க. பட் இதுல ஏதாவது ஒரு வழி மூலமா அவங்க வந்துட்டு மெக்கானிக்கல் கீ இது மூலமா வச்சிருந்தாங்க அப்படின்னா, அத தனியா தூக்கிட்டு சுத்தணுன்ற அவசியம் வந்து இருக்காது. பிகாஸ் இதோட செல் வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னா, முடிஞ்சுச்சு. மேபி அவங்களோட டிஜிட்டல் கீய வந்து ஃபியூச்சர்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, மொபைல்ல இருந்தே நம்மளால அன்லாக் பண்ணி டிரைவ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். Sierra EVல ஃப்ரங்க் ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ஐஸ் பவர்ட் ரைட். ஸோ அதனால வந்துட்டு ஈவில இந்த மாரி ஃப்ரங்க் ஸ்பேஸ நம்ம வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ரியர் வீல் டிரைவ் வந்து போறீங்க அப்படின்றப்ப 55 லிட்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இதுவே ஒரு குவாட் வீல் டிரைவ் அப்படின்னா 35 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரங்க் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. பிகாஸ் அதுல ஃப்ரண்ட்லயே ஒரு மோட்டார்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறனால அதுல கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இன்சுலேஷனும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து குடுத்துருக்காங்க Sierra EVல. இந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு இன்சுலேஷன் அண்ட் இந்த லாக்குக்கு வந்துட்டு இன் ஜெனரலாவே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்ல இருக்க அந்த லிவர வந்து ஒரு டைம் வந்து புல் பண்ணுவோம். Sierra EVல 2 டைம் வந்து புல் பண்ணும். பிகாஸ் இதுல 2 செப்பரேட்டான ஒரு லாக்ஸ் வந்து இருக்கு. ஹை ஸ்பீட்ல அந்த ராட்லிங் சவுண்ட் வந்து ரெட்யூஸ் வந்து பண்ணும் அப்படின்றது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இத ஓப்பன் பண்ற இடத்துலயும் வந்துட்டு ஒரு இன்சுலேஷன் வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால ஹீட் வந்து ஆகாது. பட் இதே விஷயத்த அவங்களோட Sierraவோட ஹைப்பீரியான் இன்ஜின்ல டெஃபினட்டா வந்து குடுத்துருக்கும். அதுதான் ரொம்பவே வந்து ஒரு ஹீட்டான ஒரு இன்ஜின். when it comes to பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, இதுல நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து ரியர் வீல் டிரைவ், இன்னொன்னு வந்து குவாட் வீல் டிரைவ். நீங்க ரியர் வீல் டிரைவ் போறீங்க அப்படின்னா, பவர் அவுட்புட் வந்து 235 பிஎஸ் ஆஃப் பவர். இதுவே நீங்க வந்து ஒரு குவாட் வீல் டிரைவ் வந்து போறீங்க அப்படின்னா, பிகாஸ் அதுல வந்து அடிஷனலா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மோட்டார் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அந்த ஃப்ரண்ட் மோட்டார் மட்டுமே 140 பிஎஸ் ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. டார்க் வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு டார்க் 504 என்எம் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. இதனால இந்த வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் 0 to 100 வந்து ஒரு 5.8 செகண்ட்ஸ்லயே வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் பெர்ஃபார்மன்ஸ நம்மளுக்கு வந்து குடுக்குது. when it comes to ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, ரியர் வீல் டிரைவ் 63 கிலோவாட் போறப்ப, சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து 535 கிலோமீட்டர்ஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் அப்படின்றது 440லேருந்து 460 வரைக்கும் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் இதுவே நீங்க 675 கிலோவாட் வந்து போறீங்க அப்படின்றப்ப, சர்டிஃபைடு வந்து 624 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச். ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் வந்து 480லேருந்து 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஆஃபர் வந்து பண்ணும். கண்டிப்பா இதோட ரேஞ்ச் டெஸ்ட்டும் நம்ம சேனல்ல சீக்கிரமே வந்து போஸ்ட் பண்றோம். ஸ்டே டியூன்ட் ஃபார் தட். இப்போ வெஹிக்கிள வந்து ஆட்டோ பார்க் மூலமா நம்ம பார்க் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஆட்டோ பார்க் பட்டன பிரஸ் பண்ண உடனே இன்ஃபோடெயின்மென்ட்ல வெஹிக்கிள் வந்து பார்க்கிங் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சுரும். இன் ஜெனரலாவே வெஹிக்கிள் வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல டிரைவ் மோட்ல இருந்து நீங்க டிரைவ் பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்க்கிங் ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி வந்து காட்டும். இப்போ நம்ம இந்தியாவுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபீச்சர் இருந்திருக்கு. எனிவேர் பார்க்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப, வெஹிக்கிளுக்கு சரவுண்டிங்ல நீங்க எங்க வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அங்க வந்து ஒரு ரேபிட் வந்து இருக்கு. நான் அத தாண்டி போய் வந்துட்டு வசதியான ஒரு இடத்துல நான் பார்க் பண்ண முடியுதா அப்படின்னு வந்து பார்க்குறேன். ஓ காட்! இந்த இடத்துல ஒரு 2 வீலர் வேற வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆங்குலர் பார்க்கிங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வந்து ஸ்பேஸ் இருக்கிறத உங்களால வந்து பார்க்க முடியும்னு நான் வந்து நம்புறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இது நம்மளால வந்து ரொட்டேட்டும் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இப்ப நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்றப்ப அது கிரீன் கலர்ல வந்து மாறிரும். ஆட்டோமோன் ஆட்டோ பார்க்கிங்கா, ரிமோட் பார்க்கிங்கா 2 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ பார்க்கிங் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம வெஹிக்கிள்ல வந்து டெஃபினட்டா வந்து இருக்கும். ரிமோட் பார்க்கிங் அப்படின்றப்ப நீங்க வெஹிக்கிள விட்டு கீழ இறங்கிக்கலாம். ஸோ வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்க் ஆயிரும். ஜெனரலா இந்த சைனீஸ் வீடியோல நம்ம வந்து பார்த்திருப்போம். அந்த மாரி இது வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்ப நான் ஆட்டோ பார்க்கிங் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளா பிரேக்க வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா வந்து போதும். ஆட்டோமேட்டிக்கா வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாமே டிரைவுக்கு போறதா இருந்தாலும் சரி, ரிவர்ஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, ஸ்டீரிங்கோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வெஹிக்கிள வந்து டேக் கேர் வந்து பண்ணிக்கும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நெறைய 2 வீலர்ஸ் வரது என்னால வந்து பார்க்க முடியுது. வெஹிக்கிள்ல 6 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறனால,
ஃபுல்லாமே வந்துட்டு வெஹிக்கிள் வந்து டேக் கேர் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து பார்க் பண்ணிரும் அப்படின்றத ஒரு அடம் சேஃப்டி. இந்த இடத்துலலாம் ஒரு போல் இருக்கிறத உங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ நான் ரொம்ப க்ளோஸா தான் வெஹிக்கிள வந்து பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வெஹிக்கிள் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட்ஸ வந்து சென்ஸ் பண்ணி ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேஃபா வந்து பார்க் பண்ணுது அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்க வந்து பார்த்திருந்திருப்பீங்க, வெஹிக்கிள் நான் வந்து டிரைவ் பண்றப்ப நெறைய டூ வீலர்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸும் நெறைய பேர் வந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ வெஹிக்கிள வந்து கம்ப்ளீட்டா அத வந்து சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பார்க் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமும் வந்து கூட. இதுக்கு முன்னாடி நாங்க உங்களோட ஹேரியர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தப்பயும் இந்த ஃபீச்சர்ஸ் நாங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்திருந்தோம். சின்ன சின்ன மிஸ் ஆகுறத என்னால வந்து பார்க்க முடியுது. மிஸ் ஆகுதுன்றது பிரேக் அப்ளை பண்ணாம இல்ல. பார்க்கிங் வந்து அக்யூரேட் இல்லாம லைட்டா தள்ளி போற மாரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. பட் Sierra.tvல அத இன்னும் வந்து கேலிப்ரேட் வந்து பண்ணி பெர்ஃபெக்ட்டா வந்து பார்க் வந்து ஆகுது. அண்ட் ஆல்சோ இதுல சம்மன் மோடும் வந்திருக்கு. அத வந்து அடுத்து வந்து காட்டுறேன். செட் பண்ணி நெக்ஸ்ட் டு தி சம்மன் மோட். ஸோ சம்மன் மோட் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்டின்னா, வெஹிக்கிள் வந்து லாக்ல வந்து இருக்கணும். ஸோ இந்த சம்மன் மோட் வந்து எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, இந்த மால்லலாம் வந்துட்டு வண்டி பார்க் பண்றப்ப லெஃப்ட்லயும், ரைட்லயும் இன்னொரு வண்டி ரொம்ப க்ளோஸா வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம சைட்ல பூந்துகிட்டே போய் வண்டி எடுப்போம். ஸோ அந்த மாரி இன்கன்வீனியன்ஸ் இந்த Sierra.ev வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து இருக்கவே இருக்காது. பிகாஸ் வெஹிக்கிள வந்துட்டு லாக் பண்ணதுக்கப்புறம், இந்த பவர் பட்டன வந்து ஹோல்ட் பண்ணி புடிக்கிறீங்க அப்டின்றப்ப, ஸோ இத வந்து ஹோல்ட் பண்ணி புடிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா வெஹிக்கிளோட இக்னிஷன் வந்து ஆன் ஆயிரும். ஹெட்லாம்ப் ஆன் ஆகுறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டீரிங்கையும் நான் வந்து லெஃப்ட் சைட்ல வந்து நான் ஸ்டீர் பண்ணி வச்சிருக்கேன். ஐ மீன் டூ மை ரைட்ல வந்து நான் ஸ்டீர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சம்மன் மோட் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர் ரிவர்ஸ் இந்த 2 டைரக்ஷன்ல தான் மட்டும் தான் வந்து வேலை செய்யும். ஸ்டெடியா மட்டும் தான் வந்து போகும். ஸோ இப்ப நான் வந்துட்டு வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்ல வந்து நான் இந்த பட்டன ஹோல்ட் பண்ணி புடிக்கிறேன் அப்படின்றப்ப, இந்த ஸ்டீரிங் வந்து அலைன் ஆயி அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஸ்ட்ரெய்ட்டா வரத உங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ வெஹிக்கிள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃப்ரண்ட்ல வந்து வர ஆரம்பிச்சுரும். அண்ட் 6 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறனால, கண்டிப்பா குறுக்க ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போதும் வெஹிக்கிள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகும். ஸ்டில் ஐ அம் ஹோல்டிங் இட். வேணும் அப்படின்னா லைவ் டெமோ வந்து குடுக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டூ டூ தட். இந்த ஃபீச்சர் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். அண்ட் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுமே வந்து தவிர, ஸ்லோப்லலாம் தயவு செய்து எங்கேயுமே வந்து யூஸ் வந்து பண்ணிற வேண்டாம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட்டா வந்து வைக்கிறேன். இந்த எல்லா பார்க் அசிஸ்டும் சரி, இந்த சம்மன் மோட் எல்லா கார்ஸ்லயுமே வந்து சரி, ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான். ஸ்லோப்ல யூஸ் பண்றப்ப ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டோன்ட் யூஸ் தட். Sierra.tvல சேஃப்டி பத்தி பார்க்கணும் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ்னாலே சேஃப்டிய பத்தி நம்ம பேசவே வந்து தேவையில்ல. பட் இந்த கார்ல வந்துட்டு லெவல் 2 ஏடாஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. லெவல் 2 பிளஸ் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் வந்து கால் அவுட் வந்து பண்றாங்க. பிகாஸ் இதுல இன்டெலிஜென்ட் ஸ்பீட் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போர்ட பேஸ் பண்ணி க்ரூஸோட ஸ்பீடை வந்து மாடிஃபை பண்ணிக்கும் அப்படின்றது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் ஆஸ் வெல். அண்ட் இது போக ஏபிஎஸ், இபிடி, 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிராஷ் டெஸ்ட்டோட வீடியோவும் நம்ம எல்லாரும் வந்து பார்த்திருந்தோம். ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட சேஃப்டில பெஞ்ச்மார்க் வந்து செட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றத டெஃபினட்டா வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து புடிச்ச விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற மாரி ஆட்டோ பார்க்கிங் ஆகட்டும், சமன் மோட் ஆகட்டும், 6 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ், நல்ல கிளாரிட்டியான ஒரு 360 கேமராஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் இது போக வெஹிக்கிளோட ரேஞ்சும் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறனால, Sierra.ev வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம பிரைமரியா யூஸ் பண்ற ஒரு காரா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்ஸுமே வந்து கிடையாது. ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, ஈவி வாங்கலாமா வேணாமா அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி. இந்த பேட்டரியோட செலவு மட்டும் தான். ஸோ டாடா மோட்டார்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்க எல்லா கார்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து அன்லிமிடெட் வாரண்டியோட வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. சேம் கோஸ் வித் Sierra.ev. 63 கிலோவாட், 75 கிலோவாட் எது போனீங்கனாலும் உங்களுக்கு அன்லிமிடெட் வாரண்டியோட வந்து இருக்கு. நல்ல எக்யூப்டான ஒரு எஸ்யூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் இதுல ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் அண்ட் சம்மன் மோட், நல்ல கிளாரிட்டியான இன்ஃபோடெயின்மென்ட், அது போக கோட்ரிவருக்கு தனியான இன்ஃபோடெயின்மென்ட், ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர், நல்ல ஒரு யூசபிளான ஒரு ஹெச்யூடி யூனிட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் குவாட் வீல் டிரைவ்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா, லிட்டரலி வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல இருக்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 0 to 100 வந்து 5.8 செகண்ட்ஸ்ல ரீச் ஆகும் அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் வந்து கிடையாது. இந்தியன் ரோட்ஸ் டே டு டே லைஃப்ல கண்டிப்பா அதிகமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால இந்த ரியர் வீல் டிரைவ் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆப்ஷன். பெர்ஃபார்மன்ஸ் விரும்பிங்களுக்கு அந்த குவாட் வீல் டிரைவ் செட்டப் வந்து டெஃபினட்டா நம்ம வந்து சஜஷன்ஸ் வந்து குடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே வந்து அமேசிங்கா வந்து இருக்கு. நம்மளோட பம்பியான ரோட்ஸ்ல வந்து ஓட்டுறீங்க அப்படின்றப்ப அதையும் வந்து ஹேண்டில் வந்து பண்ணும். சேம் டைம் நீங்க ஒரு ஹை ஸ்பீட் கார்னரிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வெஹிக்கிள் வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறனால பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. நீங்க இந்த Sierra.ev வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இருக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ டீம் டஃபே எக்ஸஸ் ஃபார் ப்ரொவைடிங் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். நீங்க இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே டெஸ்ட் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க் யூ.